Hi students, in the video எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா unsaturated hydrocarbons அப்படினு சொன்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். previous வீடியோல நாம வந்து ஹைட்ரோகார்பன்ஸ்ல வந்து saturated hydrocarbon அப்படினு சொன்னா என்னன்னு பார்த்தோம். alkane ஃபேமிலியை பார்த்தோம். alkane ஃபேமிலில ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி டிரா பண்றது, அதனுடைய ஐசோமர்ஸ் எப்படி டிரா பண்றது, IUPAC நேம் எப்படி கொடுக்கிறது, இதெல்லாம் நாம previous வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹைட்ரோகார்பன்ஸ் உடைய அடுத்த பார்ட் வந்து unsaturated hydrocarbon. ஓகே, unsaturated hydrocarbon அப்படினு சொன்னா என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இல்ல ஹைட்ரோகார்பன்ஸ்ல in between the carbon atom multiple bond இருக்கோ நாம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா unsaturated hydrocarbon அப்படினு சொல்றோம். multiple bond அப்படினு சொன்னா ஒன்னு டபுள் பாண்ட் இருக்கும் இல்லனா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அப்ப those organic compound contains double or triple bond in between the carbon atom are called unsaturated hydrocarbons. Okay, இந்த unsaturated hydrocarbonsல ரெண்டு டைப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா double bond compounds. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது double bond compounds. இன்னொன்னு பாத்தீங்கன்னா triple bond compounds. triple bond compounds. இப்போ in between the carbon atom double bond இருக்கு இல்லையா, ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் இந்த மாதிரி டபுள் பாண்ட் போட்டு நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து alkane ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, இதே மாதிரி வந்து in between the carbon atom நம்ம ட்ரிபிள் பாண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து alkane ஃபேமிலிக்குள்ள வரும். ஓகே, நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நாம alkane அப்படின்னு சொல்றோம். அதே கார்பனுக்கும் இன்பிட்டு டபுள் பாண்ட் போட்டீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா alkene ஃபேமிலி. alkene ஜெனரலா நீங்க alkenes அப்படின்னு சொல்லலாம். சஃபிக்ஸ் வந்து ene ஈன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சஃபிக்ஸ் ஏன் அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்கிள் பாண்ட், சஃபிக்ஸ் ஈன் அப்படின்னு வந்துச்சுன்னா டபுள் பாண்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா alkyne. இங்க சஃபிக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா YNE அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ இந்த டபுள் பாண்டையும் ட்ரிபிள் பாண்டையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ எந்த ஒரு ஹைட்ரோகார்பன் இல்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கோ இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா unsaturated hydrocarbons அப்படின்னு சொல்றோம். சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் saturated hydrocarbons. Double and triple bond compounds are called unsaturated hydrocarbon. Example of double bond compound வந்து alkene, example of triple bond compound வந்து alkyne. Alkenes க்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு, CnH2n. CnH2n. alkyne க்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு, CnH2n -2. ஓகே, இப்போ நீங்க 3 டிஃபரண்ட் டைப்பான ஹைட்ரோகார்பன்ஸ் பாருங்க, சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ், டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ், ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு சஃபிக்ஸ் ஏன் வரும், alkane. இது வந்து சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட், ஒரு கார்பனும் இன்னொரு கார்பனும் சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிட்டே போகும் இந்த ஃபேமிலிக்குள்ள. அதுவே நீங்க டபுள் பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சஃபிக்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், சி டபுள் பாண்ட் சி. இதுவே நீங்க ட்ரிபிள் பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து ஐன் YNE அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல வந்து கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன். இது வந்து alkane ஃபேமிலி, alkane. இது வந்து alkene, இது வந்து alkyne. இதுக்கான ஜெனரல் ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். இதோட ஜெனரல் ஃபார்முலா வந்து CnH2n+2. alkaneக்கு ஜெனரல் ஃபார்முலா. alkeneோட ஜெனரல் ஃபார்முலா வந்து CnH2n. alkyne வந்து CnH2n -2. ஓகே, அப்போ 3 டிஃபரண்ட் டைப்பான ஹைட்ரோகார்பன்ஸ் நாம இங்க பார்க்கிறோம். ஒன்னு வந்து சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட், டபுள் பாண்ட் காம்பவுண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து alkane, டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து alkene, ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட் alkyne. ஜெனரல் ஃபார்முலா பிராக்டீஸ் பண்ணிக்கங்க. CnH2n+2 is the general formula for alkane. CnH2n is the general formula for alkene. CnH2n -2 is the general formula for alkyne. Okay, அப்ப இந்த டபுள் பாண்ட் காம்பவுண்டையும் ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா unsaturated hydrocarbons அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த டபுள் பாண்ட் காம்பவுண்ட் அல்கீன்ஸ் ஃபேமிலியில் இந்த ஜெனரல் ஃபார்முலா எடுத்து அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, அதில் என்னென்ன ஐசோமர்ஸ் இருக்குது, எப்படி இந்த ஐயூபேக் நேம் கொடுக்கறது, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனில் முதல்ல பார்க்க போகிறது வந்து அல்கீன். அல்கீனோட இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிஃபீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிஃபீன்ஸ். ஸோ அல்கேன்ஸை வந்து நம்ம பாராஃபின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அல்கீனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிஃபீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிஃபீன் அப்படின்னு சொன்னால் ஆயிலி லைக் ஏ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த அல்கீன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும். இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n. ஓகே, இதில் n அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். அல்கீனை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணோட வேல்யூ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 3 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. அல்கேன்ஸ்ல என்னோட வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அல்கீன்ஸ்ல என்னோட வேல்யூ 2ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் அல்கீன் ஃபேமிலி வந்து 2 கார்பன்ல தான் நமக்கு ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த ஒரு அல்கீன் அப்படின்னு சொன்னாலே மினிமம் நமக்கு என்ன வேணும், ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். அந்த அல்கீன்ல கண்டிப்பா ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். இந்த டபுள் பாண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த 2 கார்பன் ஆட்டம்ஸ். அப்போ மினிமம் 2 கார்பன் இருந்தால் தான் நமக்கு என்ன வரும், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் வரும். அதனால தான் நம்ம வேல்யூ n-லேருந்து 2லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த என்னோட வேல்யூ நம்ம 2ன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, மாலிகுலர் ஃபார்முலா. இந்த என்னோட வேல்யூ நீங்க 2 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த n வேல்யூ 2 அப்படின்னா இந்த n 2 தான். அப்போ 2 2s are 4. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H4. This is the first member of alkene family. ஓகே, இந்த காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி நேம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எதை பேஸ் பண்ணி நேம் பண்ணுவோம், எத்தனை கார்பன்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேம் பண்ணுவோம். 2 கார்பன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், ப்ரிஃபிக்ஸ் வந்து ஈத் அப்படின்னு சொல்றீங்க. ஈத் அப்படின்னு சொன்னா மீத்தனா 1 கார்பன், ஈத்தனா 2 கார்பன். உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம 2 கார்பன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரிஃபிக்ஸ் வந்து ஈத் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இங்க சஃபிக்ஸ் வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கீன் ஃபேமிலி. இந்த காம்பவுண்ட் வந்து CnH2n ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ இது வந்து அல்கீனுடைய ஃபார்முலா. அப்போ சஃபிக்ஸ் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஈத், ஈன். ப்ரிஃபிக்ஸ் வந்து ஈத் மீன்ஸ் திஸ் காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் 2 கார்பன். சஃபிக்ஸ் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈன் அப்படின்னு போடுறீங்க. ஏன்னா திஸ் காம்பவுண்ட் பிலாங்ஸ் டு அல்கீன் ஃபேமிலி. இப்போ இதுவே நீங்கள் சேச்சுரேட்டட்ல என்ன வந்திருக்கும், சேச்சுரேட்டட்ல நமக்கு ஈத்தேன் அப்படின்னு வந்திருக்கும். ஈத்தேன் சேச்சுரேட் ஹைட்ரோ கார்பன்ல C2H6 ஈத்தேன் வந்திருக்கும். இப்போ இந்த ஏனை கட் பண்ணிட்டு என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தீன் அப்படின்னு போடுறோம். ஓகே, இப்போ அடுத்த மெம்பர் பாருங்க. இப்போ என்னோட வேல்யூ நம்ம 3ன்னு போடுவோம், இங்கே 3ன்னு போடுவோம். ஓகே, இங்கே 3ன்னு போடும்போது 2 3s are 6. அப்போ C3H6. திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் என்ன வரும், 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரப்பு. சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்றீங்க, ENE, ஈன் ஆட் பண்றீங்க. ப்ரப்பீன், ஈத்தீன், ப்ரப்பீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா C4H என்ன வரும், 2 4s are 8. திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் கால்டு பியூட்டீன். ஏன் பியூட்டீன் சொல்றீங்க, 4 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் வந்து பியூட்டு. இது வந்து அல்கீன் ஃபேமிலியா இருக்கிறதுனால சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்றோம், ஈன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றோம். ஓகே, அப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஈத்தீன், செகண்ட் மெம்பர் ப்ரப்பீன், தேர்ட் மெம்பர் பியூட்டீன், பென்டீன், எக்ஸீன். இந்த மாதிரி நீங்க மாலிகுலர் ஃபார்முலாவை எழுதிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கங்க, ஈத்தீன் எடுத்துக்கங்க. இதில் நீங்கள் என்னோட வேல்யூ 1 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸில் வந்து மீத்தேன் இருக்கு, மீத்தேன் மாதிரி மீத்தீன் இருக்காதா? இப்போ ஈத்தேன் மாதிரி ஈத்தீன் இருக்கு, ப்ரொபேன் மாதிரி ப்ரொபீன் இருக்கு, பியூட்டேன் மாதிரி பியூட்டின் இருக்கிற மாதிரி மீத்தேன் மாதிரி மீத்தீன் இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. C1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். H எவ்வளோ வரும், 2 1s are 2 அப்படின்னு வரும். அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1H2 or we can write CH2. இந்த காம்பவுண்ட் ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டா அப்படின்னா ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா கார்பன் வேலன்சி வந்து 4, கார்பன் வேலன்சி வந்து 4.
இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ மீதி ரெண்டு பாண்ட் வந்து வேக்கண்டா இருக்கு. திஸ் காம்பவுண்ட் இஸ் அன்ஸ்டேபிள் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மாலிகூல்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லைங்களா? நீங்க கேட்கலாம் மீத்தேன் மாதிரி மீத்தேன் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், மீத்தேன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் which is unstable. இதுல வந்து நமக்கு அந்த மல்டிபிள் பாண்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே, இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா IUPAC நேம். ஈத்தீன், ப்ரப்பீன், பியூட்டீன், பென்டீன் என்ன பண்றீங்க, சஃபிக்ஸ் ஏனை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்க ஈன் போட்டீங்கன்னா அது வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இதனுடைய காமன் நேம் எப்படி எழுதுறது? ஹவு டு ரைட் த காமன் நேம்? இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் இருக்கு இல்லைங்களா, ஈத்தீன் இருக்குல்ல, இதை நீங்க எத்திலீன் அப்படின்னு சொல்றீங்க. ஈத்தீன் ஆர் எத்திலீன். இந்த ப்ரப்பீனை என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரப்பிலீன் அப்படின்னு சொல்றீங்க. ப்ரப்பிலீன். ஈத்தீன் எத்திலீன், ப்ரப்பீன் ப்ரப்பிலீன். இது என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டிலீன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எத்திலீன், ப்ரப்பிலீன், பியூட்டிலீன். இதுல சஃபிக்ஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா YLENE வருது. பாருங்க, YLENE. புரியுதுங்களா? சோ அந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஈத்து, ப்ரப்பு, பியூட்டு, இதனோட என்ன பண்றோம், அந்த YLENE சேர்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு காமன் நேமா கிடைக்கும். அதுவே IUPAC நேமுக்கு சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் ENE சேர்க்கிறீங்க. இது வந்து IUPAC நேமோட சஃபிக்ஸ், இது காமன் நேமோட சஃபிக்ஸ். அப்போ திஸ் த ஃபர்ஸ்ட் 3 மெம்பர் ஆஃப் என்ன ஃபேமிலி, அல்கீன் ஃபேமிலி. ஸோ ஈத்தீன், ப்ரப்பீன், பியூட்டீன். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எப்படி டிரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பார்க்க போறோம். ஒரு அல்கேனுக்கும் அல்கீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து லெஸ்ஸாக இருக்கும் அல்கீன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈத்தேன் எடுத்துக்கிறோம். ஈத்தேன் மாலிகுலர் ஃபார்முலா வந்து C2H6, C2H6. இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா வந்து CnH2n+2. இப்போ நம்ம ஈத்தீன் எடுத்துக்கிறோம். ஈத்தீன் மாலிகுலர் ஃபார்முலா வந்து C2H4, C2H4. அப்ப ஈத்தேனுக்கும் ஈத்தீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்களேன். கார்பன் வந்து சேமா இருக்கு, இங்கேயும் 2 கார்பன்ஸ் இருக்கு, இங்கேயும் 2 கார்பன்ஸ் இருக்கு. அதனால நம்ம ப்ரிஃபிக்ஸ் வந்து ஈத்து ஈத் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். ஆனா இது வந்து சஃபிக்ஸ் வந்து ஏன் அப்படின்னு வருது, இங்க சஃபிக்ஸ் வந்து ஈன் அப்படின்னு வருது. ஏன்னா இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா வேற, இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா வேற. இது வந்து CnH2n+2 பேஸ் பண்ணி வருது, இது CnH2n பேஸ் பண்ணி வருது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல 6 ஹைட்ரஜன் ஆட்டம், இதுல 4 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து லெஸ்ஸா இருக்கு. எதுல, அல்கீன்ல வந்து லெஸ்ஸா இருக்கு. இப்போ நீங்க இதுவே நீங்க ப்ரொபேன் எடுத்துக்கிட்டா ப்ரொபேன் வந்து C3H8, ஆனா ப்ரொபீன் வந்து பாத்தீங்கன்னா C3H6. ப்ரொபீன் C3H6. You see that number of carbon atom is same, but the 2 hydrogen atom is the difference. இதே பியூட்டேன் எடுத்துக்கிறீங்க. பியூட்டேன் வந்து C4H10, ஆனா பியூட்டீன் பாத்தீங்கன்னா C4H8. C4H8 கார்பன் சேமா இருக்கு. பியூட் ஏன், பட் திஸ் இஸ் ஏன். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் லெஸ். இதை விட இதுல கம்மியா இருக்கும். அப்ப டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்ல அல்கேனுக்கும் அல்கீனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கீன்ஸ்ல வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து லெஸ்ஸா இருக்கும். ஓகே, சோ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தீன், செகண்ட் மெம்பர் ப்ரொபீன், தேர்ட் மெம்பர் பியூட்டீன், நெக்ஸ்ட் வந்து பென்டீன். ஸோ அல்கீனுடைய ஃபார்முலா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எத்தனை கார்பன்ஸ் இருக்கோ அதுக்கு டபுள் த நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம் இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 4 இருக்கு. 3 கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் 6, அப்படி டபுளாக இருக்கும். 4 கார்பன் 8 ஹைட்ரஜன். இப்போ நீங்கள் இந்த மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தோன்னே ஈஸியாக நீங்கள் அல்கீன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமாக இருக்கும். ஓகே, யூ டேக் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க ஈத்தீன். ஈத்தீனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து C2H4. ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதுல 2 கார்பன் இருக்கு இல்லைங்களா, 2 கார்பன் நம்ம சிங்கிள் பாண்ட்ல இப்படி போட்டுக்கிறோம். இப்போ அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்கீன் வந்து இஸ் எ டபுள் பாண்ட் காம்பவுண்ட்.
எத்தனை டபுள் பாண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டபுள் பாண்ட் தான் இருக்கணும். இப்போ அல்கீன்ஸ்ல வந்து we have only one double bond. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எப்பவுமே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கணுமா? ஒன்லி ஒன் டபுள் பாண்ட் தான் இருக்கணுமா? சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி 2 டபுள் பாண்ட்ஸ் கூட வரும், இல்லை 3 டபுள் பாண்ட்ஸ் கூட வரும். ஓகே, இந்த மாதிரி 2 டபுள் பாண்ட் வரும்பொழுது நம்ம அதை டையீன்ஸ் அப்படின்னு சொல்லணும். டையீன் அப்படின்னா 2 டபுள் பாண்ட் இருக்கு. அதுலேயே 3 டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையீன் அப்படின்னு சொல்றீங்க. ட்ரைன்னா 3, ஈன்னா டபுள் பாண்ட், அப்போ டையீன்ஸு ட்ரையீன்ஸு. ஆனால் அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we have only one double bond. அப்போ இந்த ஃபார்முலா CnH2n ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, CnH2n ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய காம்பவுண்டில் ஒன்லி ஒன் டபுள் பாண்ட் தான் இருக்கும். அப்போ அல்கீன்ஸ் ஆர் த டைப் ஆஃப் unsaturated hydrocarbon which contains only one double bond. இதில் வந்து more than one double bond வராது. ஓகே, ரைட். இப்போ நம்ம இதில் வந்து பாருங்க, ஈத்தீன்ல இப்போ 2 கார்பன்ஸ் இருக்கு. இப்போ ஈத்தனா 2 கார்பன், ஈத்தனா 2 கார்பன், ஈன் மீன்ஸ் டபுள் பாண்ட். ஈன்ன்றது டபுள் பாண்ட். கண்டிப்பாக ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். எங்கே இருக்கணும் டபுள் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த 2 கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்து டபுள் பாண்ட் போட்டிருக்கீங்களா, அப்போ சஃபிக்ஸ் வந்து ஏன். கார்பன் வேலன்சி என்ன? கார்பன் வேலன்சி வந்து 4. இப்போ இந்த கார்பனுக்கு வந்து 2 பாண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் எத்தனை பாண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need 2 more bonds. 2 பாண்ட் போட்டால் 4 பாண்ட்ஸ் ஆகிடும். 1 2 3 4. நெக்ஸ்ட் யூ டேக் திஸ் கார்பன். இதுக்கு ஆல்ரெடி இங்கே 2 பாண்ட்ஸ் இருக்கு. இது 3, இது வந்து 4. 1 2 3 4 1 2 3 4. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க? ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம போட்டுக்கிறோம். This is clear. ஓகே, ஸோ அப்போ இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கனெக்டாக இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கனெக்டாக இருக்கு. இன்பிட்வீன் இந்த கார்பன் ஆட்டம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ we can write CH2, கார்பன் with 2 ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் டபுள் பாண்ட். இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, CH2. ஸோ நீங்கள் இது வந்து பாண்டட் ஸ்ட்ரக்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஆர் we can write CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளி we can draw the structure of ethene. ஸோ ethene வந்து we have only one double bond. ஓகே, இப்போ அடுத்து நம்ம how to draw the structure of propenes. இந்த ப்ரோபீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்ணுறது? செகண்ட் மெம்பர் ப்ரோபீன் வந்து மாலிகுலர் ஃபார்முலா C3H6, C3H6. ப்ரோபீன்ல எத்தனை கார்பன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 கார்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ப்ரோபன்னா 3 கார்பன்ஸ். ஈன் அப்படின்னா டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் எங்க போடுறது? இந்த ப்ரோபீன்ல டபுள் பாண்ட் எங்க போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் ஆட்டம், இந்த இடத்துல நீங்க டபுள் பாண்ட் போட்டுக்கலாம். இல்ல செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன் ஆட்டம், இந்த இடத்துல நீங்க டபுள் பாண்ட் போடலாம். அப்ப 2 சான்ஸ் வருது. 2 இடத்துலையுமே டபுள் பாண்ட் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 டபுள் பாண்ட் தான் நீங்க போடணும். ரைட். இப்போ நம்மளுடைய ரைட் எந்த இடத்துல ப்ரோபீன்ல எந்த இடத்துல நீங்க டபுள் பாண்ட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கவனிங்க. 1 2 இப்போ 3 கார்பன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சான்ஸ் என்ன? பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் ஆட்டம். இப்போ இங்க நீங்க டபுள் பாண்ட் நீங்க போடுறீங்க. இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 3 கார்பன்ஸ்ல பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன் நம்ம டபுள் பாண்ட் போடுறோம். 2 சான்ஸ் இருக்கு. இங்க போட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வரும், இந்த இடத்துல போட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வரும். ரெண்டுமே வேற வேற ஸ்ட்ரக்சரா இல்லை ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். இப்போ நீங்க டபுள் பாண்ட் போட்டதுக்கு அப்புறம் we have to give the numbering. எந்த இடத்துல அந்த டபுள் பாண்ட் இருக்கு அந்த பொசிஷனை நம்ம நம்பர் பண்ணி காட்டணும். ஒரு கார்பன் செயின்ல நீங்க எப்படி நம்பர் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் இருந்து நம்பர் கொடுக்கணும். இந்த எண்ட்ல இருந்து நம்பர் கொடுத்து பார்க்கணும், இல்ல அந்த எண்ட்ல இருந்து நம்பர் கொடுத்து பார்க்கணும். மிடில் இருந்து ஆரம்பிக்க கூடாது. ஓகே, இதுதான் ஒரு டெர்மினல், லெஃப்ட் சைடு டெர்மினல் கார்பன். அப்போ இது நீங்க கார்பன் நம்பர் 1 போட்டுக்கோங்க, இது கார்பன் நம்பர் 2 போட்டுக்கோங்க, இது கார்பன் நம்பர் 3 போட்டுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் கொடுக்கும் பொழுது 1 2 3.
இப்போ இந்த டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்லயே ஆரம்பிக்குது இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? the double bond உடைய பொசிஷன் என்ன சொல்றீங்க? 1. it is placed at the first carbon அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இதே கேஸ்க்கு நீங்க அங்கிருந்து வாங்க. அங்கிருந்து வரும்பொழுது this is the first carbon, இது வந்து செகண்ட் கார்பன், இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்பன். ரைட்ல இருந்து வரும்பொழுது டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. இதுல எது லீஸ்ட் நம்பர்? 1 is the least number, 2 is the least number பார்த்தா 1 is the least number. அப்போ நீங்க ஒரு செயின் ஹைட்ரோகார்பன் செயின்ல புரியுதுங்களா, நீங்க நம்பரிங் பண்ணும்பொழுது லெஃப்ட்ல இருந்து நம்பர் பண்ணும்போது ரைட்ல இருந்து நம்பர் பண்ணும்போதோ அந்த டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் வரா மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். அப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல லொகேட் ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்ல கிடையாது. ஓகே, அப்போ we have to give the numbering only from left to right. ஓகே, அப்போ டபுள் பாண்ட் இஸ் present at the first carbon. ரெண்டாவது சான்ஸ் பாருங்க. இப்போ இதுக்கு நம்பர் கொடுத்து பாருங்க. முதல்ல லெஃப்ட்ல இருந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். டபுள் பாண்ட் எங்க இருக்கு? டபுள் பாண்ட் வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கு. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும்போது செகண்ட் கார்பன்ல இருக்கு. ரைட்ல இருந்து வாங்க. ரைட்ல இருந்து வந்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். இப்போ டபுள் பாண்ட் எங்க இருக்கு? ரைட்ல இருந்து நம்பரிங் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பன்லயே டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 1 is the least இல்ல 2 is the least அப்படின்னு பார்க்கும்போது again 1 is the least. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் வந்து செகண்ட் கார்பன்ல கிடையாது. again எங்க தான் இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் இருக்கு. அப்போ இந்த டெர்மினல்ல இந்த டெர்மினல்ல டபுள் பாண்ட் இருந்தாலோ இல்ல அந்த டெர்மினல்ல டபுள் பாண்ட் இருந்தாலோ ரெண்டுமே பொசிஷன் 1 அப்படின்னு சொல்லணும். ஏன்னா we have to give the preference only least number according to the IUPAC rules. ஓகே, இப்போ கவனிங்க. அப்போ இந்த எண்ட்ல இருக்கும்போது நம்பர் இப்படி கொடுக்குறீங்க 1 2 3. அந்த எண்ட்ல இருக்கும்போது அங்கிருந்து நம்பர் கொடுக்குறோம். அப்பதான் உங்களுக்கு இந்த டபுள் பாண்டுக்கு பொசிஷன் வந்து லீஸ்ட் நம்பர் வரும். ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லயும் டபுள் பாண்ட் இஸ் பிளேஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த ஸ்ட்ரக்சர்லயும் டபுள் பாண்ட் பிளேஸ்ட் அட் தி ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, அப்ப ரெண்டுமே சேம் அண்ணா, ரெண்டுமே சேம் தான். அப்போ ப்ரோபீனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்னு டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம், பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போட்டுக்கலாம், இல்ல செகண்ட் அண்ட் தேர்ட் போட்டுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். both the structures are same only. இது ரெண்டும் மிரர் இமேஜஸ். இது ரெண்டும் மிரர் இமேஜஸ். பாத்தீங்கன்னா இப்போ அந்த 3 கார்பன் இருக்குல்ல, 1 2 3 கார்பன் இருக்கு. இப்போ இங்க ஒரு மிரர் வைக்கிறீங்க, 1 2 3 கார்பன் இருக்கு. இப்போ நான் டபுள் பாண்ட் இங்க போடுறேன், டபுள் பாண்ட் இங்க போடுறேன், புரியுதுங்களா? இப்போ அந்த மிரர் இமேஜஸ் டபுள் பாண்ட் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த பாண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூ see that? இப்போ பாருங்க, இந்த எண்ட்ல இருக்கிற கார்பன்ல தான் டபுள் பாண்ட் இருக்கு, அதே மாதிரி அந்த எண்ட்ல இருந்து டபுள் பாண்ட் இப்படி வருது. both are same structures, புரியுதுங்களா? அப்போ இது வந்து இதனோட மிரர் இமேஜஸ். அப்போ நீங்க இங்க போட்டாலோ இல்ல அந்த இடத்துல போட்டாலோ ரெண்டுமே சேம் தான். these two structures are same. இது ரெண்டு வேற வேற காம்பவுண்ட் கிடையாது. அப்போ ப்ரோபீனை பொறுத்த வரைக்கும் there is only one structure. அந்த one structure you have to decide. நீ தான் டபுள் பாண்ட் போடணும், எங்க வேணாலும் போட்டுக்கலாம், புரியுதுங்களா? ஓகே ரைட். இப்போ பாருங்க, இந்த ப்ரோபீன்ல நம்ம என்ன பண்றோம்? just you put double bond here. ஒரு டபுள் பாண்ட் போட்டிங்களா? ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரஜனை ஃபில் பண்றீங்க. ஹைட்ரஜனை ஃபில் பண்ணும்போது பேலன்ஸை செக் பண்ணோம். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ என்ன பண்றீங்க? இன்னொரு 2 more bonds போடுறீங்க. இப்போ 1 2 3 4. செகண்ட் கார்பனுக்கு பாருங்க 1 2 3 bonds இருக்கா? இன்னொரு பாண்ட் போட்டா 4 bonds. டோட்டலா 4 bonds வரணும். இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு, மீதி 3 bonds 1 2 3 3 plus 1 4. ஸோ செக் பண்ணிக்கங்க, கார்பன் வேலன்சி 4, ஒவ்வொரு கார்பனை சுத்தியும் 4 bonds இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. 1 2 3 4. You see that 1 2 3 4 1 2 3 4. இப்போ ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுங்க, இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுங்க. ஓகே, இதான் வந்து bonded structure of propene. இப்போ இது எப்படி கண்டென்ஸ் பண்ணி எழுதுறது? ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, அப்ப CH2. நெக்ஸ்ட் வந்து டபுள் பாண்ட். செகண்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு, CH.
CH2 டபுள் பாண்ட் CH. நெக்ஸ்ட் என்ன போட்டுக்கிறீங்க? CH3 அப்படின்னு போட்டுக்கிறோம். இதான் வந்து ப்ரோபீன். இட்ஸ் a very simple. புரியுதுங்களா? ரைட். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேம் கேட்டா கூட நீங்க ஈஸியா எழுதிடலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கார்பனை கவுண்ட் பண்றீங்க. 1 2 3 கார்பன். 3 கார்பன் இருந்தா ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும்? ப்ரப். 1 2 3 கார்பன். அப்ப நீங்க ப்ரப் அப்படின்னு சொல்லணும். இதுல டபுள் பாண்ட் இருக்கு. சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்றீங்க? ஈன். ப்ரப் ஈன். சப்போஸ் இங்க சிங்கிள் பாண்ட் இருந்தா ப்ரப் ஏன். ப்ரப் ஏன். புரியுதுங்களா? இங்க டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ப்ரப் ஏன். இட்ஸ் வெரி சிம்பிளா அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நீங்க ஈஸியா நேம் பண்ணலாம். நீங்க ஹைட்ரஜன் கூட கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணாமே நம்ம நேம் கொடுக்கலாம். 3 கார்பன்ஸ் இருக்கு, ப்ரப். டபுள் பாண்ட் இருக்கு, ஈன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ப்ரப்பீன் அப்படின்னு நாம நேம் கொடுத்துறோம். ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 ஹைட்ரஜன். அப்ப மாலிகுலர் ஃபார்முலா C3H6. ஓகே. அப்போ அல்கீன்ல the first member is ethene. அதுல ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு. செகண்ட் மெம்பர் ப்ரோபீன். ப்ரோபீன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா only one ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டீன்ல எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதனுடைய IUPAC நேம் எப்படி எழுதுறதுன்றதை இப்போ நாம பார்க்க போறோம். தேர்ட் மெம்பர் ஆஃப் அல்கீன் இஸ் பியூட்டீன் C4H8. இதுல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பியூட்டீன்ல எத்தனை கார்பன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கார்பன்ஸ் இருக்கு. பட் மாலிகுலர் ஃபார்முலா C4H8. இதுக்கு முன்னாடி நாம ப்ரீவியஸ் வீடியோல பியூட்டேன்ல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க. சேச்சுரேட்டட்ல பியூட்டேன்ல வந்து N பியூட்டேன் அண்ட் ஐசோபியூட்டேன் அப்படின்னு 2 ஐசோமர் பாத்தீங்க. N பியூட்டேன் லீனியர், ஐசோபியூட்டேன் வந்து பிரான்ச். இப்போ பியூட்டீன்ல எத்தனை ஐசோமர்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஐசோமர்ஸ் வரும். ஓகே. பியூட்டேன்ல 2 ஐசோமர்ஸ், பட் இன் பியூட்டீன் there are 3 ஐசோமர்ஸ். எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 கார்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா? பாருங்க 4 கார்பன்ஸ் இருக்கு. 1 2 3 4 கார்பன்ஸ். இந்த 4 கார்பன்ஸ் இருக்கும்போது we can make 2 different chain. இது வந்து லீனியர், இது வந்து லீனியர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நாம இதுல பிரான்ச் கூட கிரியேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இது வந்து 4 கார்பன்ஸ் இருக்கும்போது லீனியரா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணலாம். அதே மாதிரி பிரான்ச் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இந்த லீனியர் செயின் எடுத்துக்கங்க. இந்த லீனியர் செயின்ல நாம் என்ன பண்ணணும்? அந்த டபுள் பாண்ட் போடணும் இல்லைங்களா? பியூட்டு ஈன். பியூட்டுனா 4 கார்பன்ஸ், ஈன் மீன்ஸ் டபுள் பாண்ட். எந்த இடத்துல டபுள் பாண்ட் போடுறது? இதுல பாருங்க மொத்தம் 3 சான்ஸ் இருக்கு பாருங்களேன். ஒன்னே டபுள் பாண்ட் நீங்க இங்க போடலாம். பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் ஆட்டம் போடலாம். இது ஒரு சான்ஸ். இல்ல செகண்ட் தேர்ட் போடலாம். இது ஒரு சான்ஸ். அப்படி இல்லைன்னா பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் போடலாம். எத்தனை சான்ஸ் வருது நமக்கு? மொத்தம் 3 சான்ஸ் வருது இல்லைங்களா? அப்போ எந்த இடத்துல நம்ம டபுள் பாண்ட் போடுறது அதை பொறுத்து தான் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து மாறும். ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல டபுள் பாண்ட் போடுறேன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட்? இத டபுள் பாண்ட் பொசிஷன் என்ன? நீங்க என்ன பண்ணணும்? நம்பர் கொடுத்து பார்க்கணும். இங்கிருந்து கொடுத்து பார்க்கணும், அங்கிருந்து கொடுத்து பார்க்குறீங்க. இங்கிருந்து போகும்போது டபுள் பாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு. ரைட்ல இருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. which is the least number? 1 இல்ல 3? 1 is the least number. அப்போ ஒரு டபுள் பாண்ட் எந்த டெர்மினலுக்கு க்ளோஸா இருக்கோ அங்கிருந்து தான் நீங்க நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். இது இந்த பக்கம் டெர்மினலுக்கு க்ளோஸா இருக்கிறதுனால இங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இது வந்து தேர்ட் கார்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. டபுள் பாண்ட் தேர்ட் கார்பன்ல இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. திஸ் இஸ் த லீஸ்ட் நம்பர். ஓகே. ஏன்னா அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த டபுள் பாண்ட் வந்து லோயஸ்ட் நம்பர். புரியுதுங்களா? வர மாதிரி நீங்க நம்பரிங் கொடுக்கணும். இன்னொரு சான்ஸ் பாருங்க. 1 2 3 4. இப்போ அடுத்து இன்னொரு சான்ஸ் வந்து நான் இந்த இடத்துல டபுள் பாண்ட் கொடுக்குறேன் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன். இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், இது செகண்ட் அண்ட் தேர்ட்.
இப்போ எந்த பிளேஸ்ல டபுள் பாண்ட் இருக்கு? இப்போ இது வந்து கார்பன் 1, இது கார்பன் 2, இது கார்பன் 3, இது கார்பன் 4. எங்க டபுள் பாண்ட் இருக்குன்னு பாருங்க. டபுள் பாண்ட் வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ரைட்ல இருந்து நம்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அகைன் டபுள் பாண்ட் எங்க வருதுன்னு பாருங்க. அதே செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் ஆரம்பிக்குது. அப்போ நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நம்பர் பண்ணாலோ இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல நம்பர் பண்ணாலோ என்ன வருது? பொசிஷன் வந்து 2 வருது. நீங்க எப்படி வேணாலும் நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்போ நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல கொடுத்தாலோ ரைட்ல இருந்து லெஃப்ட் கொடுத்தாலோ the position of the double bond is at 2. இன்னொரு சான்ஸ் பாருங்க. 1 2 3 4. அதே 4 கார்பன்ஸ்ல இன்னொரு சான்ஸ் என்ன? between third and fourth carbon. இது எப்படி நம்பர் கொடுப்பீங்கன்னு பாருங்க. இப்போ இங்க இருந்து நம்பர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எங்க இருக்கு? டபுள் பாண்ட் வந்து தேர்ட் கார்பன்ல இருக்கு. ரைட் டு லெஃப்ட் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். டபுள் பாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. அப்போ லோயஸ்ட் நம்பர் என்ன வருது? 1. அங்கிருந்து வரும்போது லோயஸ்ட் நம்பர் 1 வருது. இங்கிருந்து வரும்போது 3 வருது. அப்போ இந்த டபுள் பாண்டு நீங்க தேர்ட் கார்பன்ல இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த கார்பன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் இருக்குன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ரைட், ஓகே. இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. இப்போ இந்த டபுள் பாண்ட் இந்த எண்டில் இருக்கும்போது நம்பர் இப்படி ஸ்டார்ட் பண்றீங்க. அதே அந்த எண்டில் இருக்கும்போது நம்பர் அப்படி ஸ்டார்ட் பண்றோம். எந்த டெர்மினலுக்கு க்ளோஸா இருக்கோ அங்கிருந்து நம்ம நம்பரிங் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருந்தாலும் பொசிஷன் 1 தான், இதுவும் 1 தான். both are same structures. இது வந்து இதனுடைய மிரர் இமேஜா இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரிஜினல், இது மிரர் இமேஜா இருக்கும். அப்ப ரெண்டுமே வந்து சேம் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பியூட்டினை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டில் நீங்க டபுள் பாண்ட் போட்டாலும் அது பிளேஸ் 1 தான். அந்த எண்டில் டபுள் பாண்ட் போட்டாலும் பிளேஸ் 1 தான். ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர். நீங்க எது வேணாலும் டிரா பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல டபுள் பாண்ட் போடுறீங்கல்ல, தட் இஸ் டிஃபரண்ட். அது வந்து பொசிஷன் வந்து 2. ஓகே. அப்ப நீங்க லீனியர்ல நமக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் வரும்? அப்ப இது ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒன்று தான் டிரா பண்ணணும். ரெண்டுமே டிரா பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம டிரா பண்றோம். அப்ப லீனியர்ல நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரக்சர் வரும். லீனியர்ல 2 ஸ்ட்ரக்சர் வரும். அதாவது டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதே டபுள் பாண்டு செகண்ட் கார்பன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இது ரெண்டாச்சுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச். இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுதான் மிடில் கார்பன், இதுதான் மிடில் கார்பன், இது இந்த டெர்மினல், அது அந்த டெர்மினல், இது இந்த டெர்மினல். இப்போ இந்த இடத்துல நான் டபுள் பாண்ட் போடுறேன். ஓகே, இது வந்து பிரான்ச்சில் வரக்கூடிய பியூட்டேன். இந்த டபுள் பாண்டை சப்போஸ் நான் இங்கே போட்டாலும் அதுவும் இதுவும் சேம் தான். இங்கே போட்டாலும் அங்கே போட்டாலும் சேம் தான். ஏன்னா இப்படி போகும்போது இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட். அப்படி போடும்போது இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதே டபுள் பாண்ட் நான் இப்படி போடுறேன், இதுவும் சேம் தான். இப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட், இது தேர்ட். இல்லை இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த பிரான்ச்சில் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டாலும் அது வந்து ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்கும். நேமும் நமக்கு சேமா தான் வரும். அப்போ பியூட்டீன்ல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஐசோமர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ட்ரா பண்ணுவீங்க? லீனியர்ல 2 ஐசோமர் வரும், பிரான்ச்சில் ஒரு ஐசோமர் வரும். ஓகே, இப்போ நம்ம ஹைட்ரஜனை ஃபில் பண்ணி செக் பண்ணலாங்களா? ஓகே, இப்போ அந்த 3 ஸ்கெல்டன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெல்டன் பாருங்க, 1 2 3 4 கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் போடுறீங்க. ரெண்டாவது கார்பன் ஸ்கெல்டன் பாருங்க, 1 2 3 4. டபுள் பாண்ட் எங்க போடுறீங்க? செகண்ட்ல போடுறீங்க. லீனியர்ல ஃபர்ஸ்ட், லீனியர்ல செகண்ட். அடுத்து தேர்ட் கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்ல. பிரான்ச்ல நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம், இங்கேயோ இல்லை இங்கேயோ போட்டுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம் தான். ஓகே, ரைட்டிங்க போட்டுக்கலாம். கிளியர்? நீங்க இதை எடுத்துட்டு இங்க கூட போட்டுக்கலாம். both are same structure only. ஓகே, இப்போ நாம you take the first one 1 2 3 4. இப்போ டபுள் பாண்ட் இங்க போட்டு
இப்போ நீங்கள் கார்பன் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், இந்த காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கு இல்லைங்களா, மீதி எத்தனை பாண்ட் தேவை, இன்னும் 2, 2 + 2 4. இந்த கார்பனுக்கு 1 2 3 பாண்ட்ஸ் இருக்கு, மீதி ஒரு பாண்டு கீழேயும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மேலே கூட போட்டுக்கலாம். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கு, இன்னும் 2 more bonds we need, கீழே ஒன்று மேலே ஒன்று. இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு, மீதி 1 2 3 bonds. இப்போ ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுங்க, H போட்டுக்கோங்க. This is clear? ஓகே, இப்போ பாருங்க, இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 C4H8 மாலிகுலர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் CH2. நெக்ஸ்ட் டபுள் பாண்ட். செகண்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு CH. நெக்ஸ்ட் சிங்கிள் பாண்ட். இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு CH2. நெக்ஸ்ட் சிங்கிள் பாண்ட். இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு CH3. This is the condensed structure. ஓகே, இப்போ இந்த பியூட்டினுடைய காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிலேன். இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கும்போது நாம இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா பியூட்டிலீன் அப்படின்னு சொல்றீங்க. This is ஆல்பா பியூட்டிலீன். ஓகே, IUPAC நேம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டின் தான், பியூட். டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதுனால அதனுடைய பொசிஷனை இண்டிகேட் பண்ணணும். புரியுதுங்களா? ப்ரிஃபிக்ஸ் வந்து பியூட், சஃபிக்ஸ் வந்து ஈனு, the position of the double bond is 1. எப்படி சொல்லணும், பியூட் 1 ஈன் அப்படின்னு சொல்றீங்க. பியூட்னா 4 கார்பன்ஸ், 1 2 3 4 கார்பன்ஸ். ஈன் அப்படின்னா டபுள் பாண்ட், 1 அன்றது the position of the double bond, பியூட் 1 ஈன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சர் கவனிங்க. யூ டேக் திஸ் ஒன், 1 2 3, அதே 4 கார்பன். டபுள் பாண்ட் எங்க போடணும், செகண்ட் கார்பன்ல போடுறீங்க. ஓகே, இப்போ இங்க கவனிங்க, இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு, அப்போ இன்னும் 1 2 3, 3 + 1 4. இந்த கார்பனுக்கு 1 2 3 பாண்ட்ஸ் இருக்கு, பேலன்ஸ் வந்து 1. இந்த கார்பனுக்கு 3 பாண்ட்ஸ் இருக்கு, ரிக்வயர்ட் 1 பாண்ட். இதுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்கு, அப்போ ரிக்வயர்ட் 3 பாண்ட்ஸ். போட்டலாமா? இப்போ இதில் H ஆட் பண்ணுங்க, இதில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, H எத்தனை கவுண்ட் பண்ணிக்க, 1 2 3 4 5 6 7 8. இதுவும் C4H8 வருது. கண்டென்ஸ் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் 3 ஹைட்ரஜன் CH3, சிங்கிள் பாண்ட். செகண்ட் கார்பன் CH. நெக்ஸ்ட் டபுள் பாண்ட். இந்த கார்பன்ல 1 ஹைட்ரஜன் CH. லாஸ்ட் கார்பன் 3 ஹைட்ரஜன் CH3. ஓகே ரைட். இந்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் ஆட்டத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கு, இல்ல அப்படி வந்தாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கு. இதை நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பியூட்டிலீன் அப்படின்னு சொல்றீங்க. காமன் நேம் வந்து ஆல்பா பியூட்டிலீன். ஃபர்ஸ்ட் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா ஆல்பா பியூட்டிலீன், செகண்ட்ல இருந்துச்சுன்னா பீட்டா பியூட்டிலீன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, IUPAC நேம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டின் தான் வரும். IUPAC நேம் பியூட்டின் வரும். பியூட் பொசிஷன் வந்து 2 ஈன், பியூட் 2 ஈன். இது வந்து பியூட் 1 ஈன், பியூட் 2 ஈன். பியூட்னா 4 கார்பன்ஸ், ஈன் மீன்ஸ் டபுள் பாண்ட், the position of the double bond is 2. ஓகே, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பியூட்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஐசோமர் லீனியர் ஐசோமர். என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, இங்க டபுள் பாண்ட் வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கு. இதுக்கு பேர் தான் பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஐசோமெரிசம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ரெண்டு காம்பவுண்டு வேற வேற காம்பவுண்டு, ஆனா இந்த ரெண்டு காம்பவுண்ட்லயுமே நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 4 இருக்கு, ஹைட்ரஜன் 8 இருக்கு. சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் ஆஃப் த டபுள் பாண்ட் மாறுது. ஆல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட லொகேஷன் மாறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம்.
அப்போ give example of position isomerism. But 1-ene and but 2-ene are the example of position isomerism. ஓகே, இப்போ இதுல அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போறது branch. பாருங்க, இந்த branches structure எப்படி draw பண்றது? third one. இப்போ third one எடுத்துக்கிறீங்க. 1 2 3 4. இப்போ டபுள் பாண்ட் நம்ம இங்க போட்டு இந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு சிங்கிள் பாண்ட், ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் போடணும் பாருங்க. 1 2 3 3 + 1 4. இந்த மிடில் கார்பன் பாருங்களேன், 1 2 3 4. ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் இருக்கு. ஒரு கார்பனுக்கு ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க ஹைட்ரஜன் கனெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் வேலன்சி இஸ் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இந்த கார்பனுக்கு H வராது, மிடில் இருக்கிற கார்பனுக்கு H வராது. இந்த லாஸ்ட் கார்பனுக்கு பாருங்க 2 பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப இன்னும் 2 ஹைட்ரஜன்ஸ் நீங்க போடணும். அப்போ 1 2 3 4. இந்த கார்பனுக்கு பாருங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப இன்னும் 1 2 3 3 + 1 4. எல்லா கார்பனுக்கும் 4 பாண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. ஒரு கார்பனை விட்டா கூட உங்களுக்கு ஹைட்ரஜன் டேலி ஆகாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல H கனெக்ட் பண்ணுங்க, இங்கெல்லாம் H கனெக்ட் பண்ணுங்க. இப்போ செக் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8. அகைன் என்ன வருது? 4 கார்பன்ஸ் 8 ஹைட்ரஜன். அப்ப இந்த ஃபார்முலால தேர்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்னு வருது இல்லைங்களா? அதான் வந்து பிரான்ச் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் எத்தனை ஹைட்ரஜன்? ஃபர்ஸ்ட் கார்பன் 3 ஹைட்ரஜன் CH3. நெக்ஸ்ட் வந்து C இதுல H கிடையாது. அதுக்கப்புறம் டபுள் பாண்ட். அதுக்கப்புறம் என்ன போடுறீங்க? CH2. இந்த செகண்ட் கார்பன்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு CH3. இந்த Cல 3 H இருக்கு பாருங்க. இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ. ப்ரீவியஸ் வீடியோல ஐசோ அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இது ஐசோன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. ஒரு டெர்மினல்ல இருந்து செகண்ட் கார்பன்ல இந்த மாதிரி CH3 வரும், இன்வெர்டர் எல் ஷேப் மாதிரி வந்துச்சுன்னா நாம இது ஐசோ அப்படின்னு சொல்றோம். ஐசோ பியூட்டிலீன் இஸ் a common name. இந்த ஐசோ வரது வந்து காமன் நேம். அப்போ வாட் ஆர் த 3 ஐசோமர்ஸ் ஆஃப் பியூட்டீன் ஆர் பியூட்டிலீன் கேட்டாங்கன்னா, ஒன்று வந்து ஆல்ஃபா பியூட்டிலீன், இன்னொன்று பீட்டா பியூட்டிலீன், இன்னொன்று ஐசோ பியூட்டிலீன். ஆல்ஃபாவும் பீட்டாவும் லீனியர் ஸ்ட்ரக்சர், ஐசோ பியூட்டிலீன் வந்து பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இதனுடைய IUPAC நேம் எப்படி எழுதுறது? இது வந்து ஒரு பிரான்ச்டு காம்பவுண்ட். ஓகே, இந்த பிரான்ச்டு காம்பவுண்ட் எப்படி IUPAC நேம் எழுதுறதுன்னா, we have to follow the rules. IUPAC rules நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஒரு லாங்கஸ்ட் செயினை வந்து சூஸ் பண்ணணும். அதான் பேரண்டா நீங்க எடுத்துக்கிறீங்க. இங்க பாருங்க 1 2 3. இந்த செயின்ல 3 கார்பன்ஸ் இருக்கா? ஓகே, 1 2 3. இந்த செயின்ல 3 கார்பன் இருக்கா? 1 2 3. இந்த செயின்ல 3 கார்பன் இருக்கு. 3 செயின் இருக்கு பாருங்க. 1 2 3 செயின். எல்லா கார்பன்லயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க எந்த செயின் வேணாலும் லாங்கஸ்ட் செயினா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த செயின்ல கண்டிப்பா டபுள் பாண்ட் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த செயின்ல டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க. இந்த செயின்ல டபுள் பாண்ட் இருக்கு. இந்த செயின்ல டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க. ஆனா இந்த செயின்ல டபுள் பாண்ட் கிடையாது. இதை நீங்க பேரண்டா சூஸ் பண்ண முடியாது. அப்ப அல்கீனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணணும், கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். அந்த செயின்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய செயினை தான் நீங்க பேரண்ட் செயினா எடுக்கணும். ஓகே ரைட். இப்போ கவனிங்க, இந்த செயின்ல டபுள் பாண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போ இதை நம்ம பேரண்டா எடுத்துக்கலாம். திஸ் இஸ் கிளியர்? ஓகே, இப்போ இது என்ன சொல்லுவீங்க? இப்போ இதுதான் பேரண்ட். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கல, அதான் பேரண்ட். இது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியன்ட் அப்படின்னு சொல்றீங்க. இந்த சப்ஸ்டிடியூட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீதைல். CH3 அப்படின்னு சொன்னா மீதைல். இங்க மீதைல் தான் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட்டா இருக்கு. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேரண்ட்டுக்கு மட்டும் நேம் பண்ணுங்க. எப்படி நேம் பண்ணுவீங்க? 1 2 3 கார்பன் ப்ரப். 3 கார்பன் ப்ரப். டபுள் பாண்ட் இருக்கா? ஈன். டபுள் பாண்ட் இருக்கா? ஈன். ப்ரப்பீன். அப்போ பேரண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்பீன். அடுத்து இப்போ இது வந்து கார்பன் 1ன்னு எடுத்துக்கங்க, ஃபர்ஸ்ட் கார்பன். இது கார்பன் 2ன்னு எடுத்துக்கங்க, இது கார்பன் 3ன்னு எடுத்துக்கங்க.
எந்த கார்பன்ல இந்த CH3 கனெக்ட் ஆயிருக்குன்னா செகண்ட் கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 2-methyl propene. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த டபுள் பாண்டுக்கு நம்பர் வந்து 1 நான் போட்டிருக்கேன். 1 propene அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நெசசிட்டி இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒன்று இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், இல்லைன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். இந்த டபுள் பாண்ட் தூக்கி இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த CH3 அந்த பக்கம் போயிடும். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த டபுள் பாண்டுக்கு நீங்கள் பொசிஷன் கொடுக்க தேவையில்லை. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டை இது வந்து நீங்கள் ப்ரப்பீன் அப்படின்னு சொல்கிறீங்க, இதை ப்ரப்பீன்னு சொல்லணும். செகண்ட் கார்பனில் மீத்தைல் கனெக்டாக இருக்கிறதுனால 2-methyl propene அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, வாட் இஸ் த IUPAC நேம் ஆஃப் isobutylene 2-methyl propene? ஓகே, அப்போ C4H8 இந்த மாலிகுலர் ஃபார்முலா C4H8ல டோட்டலாக எவ்வளோ ஐசோமர்ஸ் இருக்கு அப்படின்னா 3 ஐசோமர்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? பியூட்டு 1-in-1, பியூட்டு 2-in-1, அதுக்கப்புறம் வந்து 2-methyl propene 1. Draw all the structures of the molecular formula C4H8. Give the common and IUPAC names. ஓகே, இந்த C4H8ல இருக்கக்கூடிய டோட்டல் 3 ஐசோமர்ஸ்ல எதெல்லாம் லீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட் 1-ino பியூட் 2-ino லீனியர் ஐசோமர். ஓகே, அது ஐசோபியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரான்ச்டு ஐசோமர். அப்போ இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. The isomerism exhibited between but 1-in and but 2-in is a position isomerism. ஏன்னா பொசிஷன் மாறுது. இது ரெண்டுத்துக்கு என்ன ஐசோமெரிசம் இருக்கு? பியூட் 1-inக்கும் ஐசோபியூட்டிலும் என்ன ஐசோமெரிசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is called chain isomerism. இது வந்து லீனியர், இது வந்து பிரான்ச்டு. என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் செயின் மாறுது. ஒரு காம்பவுண்ட் வந்து லீனியர் காம்பவுண்டா இருக்கு, இன்னொரு காம்பவுண்ட் பிரான்ச்டா இருக்கு. அப்போ the isomerism between 1-butene 2-butene வந்து chain isomerism, 1-butene and isobutyl the isomerism between 1-butene 2-butene வந்து position isomerism, the isomerism between 1-butene and isobutyl வந்து chain isomerism. அப்போ இதுக்கு நடுவில் என்ன ஐசோமெரிசம் இருக்கு அப்படின்னு கேட்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கும் என்ன இருக்கு, இல்ல இதுக்கு என்ன டைப்பான ஐசோமெரிசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஐசோமெரிசம். கார்பன் செயின் மாறுது இல்லை, அதனால நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நாம அல்கீன் ஃபேமிலியுடைய ஜெனரல் ஃபார்முலா, அதில் ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸுடைய மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதுறது, ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி எழுதுறது, IUPAC நேம் எப்படி எழுதுறது பார்த்தீங்க. ஓகே, இதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 ஐசோமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 காம்பவுண்ட்ஸில் வந்து ஈத்தீன்லையும் ப்ரப்பீன்லையும் நமக்கு ஐசோமர்ஸ் கிடையாது. அப்போ ஐசோமர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd மெம்பர் பியூட்டீனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பியூட்டீன்லேயே நமக்கு டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஐசோமர்ஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாலிகுலர் ஃபார்முலாவில் எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குன்றதை நாம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.